ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் கடலூரில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே உள்ள தற்காலிக தரைப்பாலம் தண்ணீரில் மூழ்கி போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாரிவள்ளல் விவரங்களை வழங்கலாம். ஆசினி, கர்நாடக மாநிலத்தில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக KSR அணை முழுவதுமா நிரம்பியிருக்கு. அணையின் பாதுகாப்பு கருதி அங்கு வெளியிட்டப்படும் உபரி நீரானது சாத்தனூர் அணை வழியாக தென்பெண்ணை ஆற்றில் தண்ணீரான திறந்து விடப்பட்டுள்ளது. தற்சமயம் 3000 கன அடி தண்ணீர் திறந்து விடப்பட்டது. அந்த நீரானது கடலூர் மாவட்டம் தென்பெண்ணை ஆற்றுல கரை புரண்டு ஓடக்கூடிய ஒரு காட்சி நம்மளால் பார்க்க முடியுது. இது இங்க மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே தரைப்பாலம் ஒன்று அங்க அமைக்கப்பட்டிருந்தது. இது கடந்த வெள்ளப்பெருக்கின் போது அந்த தரைப்பாலம் முற்றிலும் சேதமடைந்த நிலையில தற்காலிகமாக அந்த தரைப்பாலத்துக்கு அருகாமையில் மண்களை கொட்டி ஒரு பாலம் அமைச்சிருந்தாங்க. இந்நிலையில இந்த வெள்ளப்பெருக்கால் அந்த மண் பாலமானது தண்ணீரில் அடித்து செல்லப்பட்டது. இதனால் அருகாமையில் முத்தான்வேடு, பாகூர் உள்ளிட்ட கிராமங்களிலிருந்து கடலூரை வரும் பொதுமக்கள் அந்த வழியாக பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. அருகாமையில ஒரு பாலத்துக்கு சென்று வர வேண்டும். அது கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் சுற்றி தான் அவங்க கடலூர் நகருக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. உடனடியாக இந்த தரைப்பாலத்தை முழுமையாக சரி செய்து எங்களுக்கு சுற்றி வரக்கூடிய தூரத்தை குறைக்க வேண்டும் சொல்லிட்டு அந்த பொதுமக்கள் கோரிக்கை வச்சிருக்காங்க. மாவட்ட நிர்வாகம் சார்பில் அந்த தண்ணீர் அதிகமாக வரும் என்ற சூழ்நிலை இருக்கும்போது பாதுகாப்பு கருதி யாரும் தண்ணீரில் இறங்கவோ குளிக்கவோ கூடாது என்று மாவட்ட நிர்வாகத்தால் எச்சரிக்கை விடப்பட்டிருக்குது. விவரங்களுக்கு நன்றி. ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு.